அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஒரு காரியம், நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க. ஏன் தெரியுமா? பேசுனது அவர் தான் கண்டுபிடிக்க தெரியல. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்றாரு. தெரியல உங்களுக்கு. இயேசு உங்க கூட இருந்தே உங்களுக்கு இயேசு இல்லாத மாதிரி தெரியும். தெரியுமா? ஜனங்களுக்கு தெரியாது. ரட்சகர் மேசியா வரணும், ஹோ தேங்க் யூ ஜீசஸ், மேசியா வாரும் வாரும்பாங்க. மேசியா நடுவில் தான் இருக்கிறாரு, உனக்கு தெரியல. உங்க கூட தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் ரெயின் கார்ட் போனுக்கு ஒரு மெசேஜ்ல இப்படி சொல்லுவாரு, ஓ கோட் கம் கம் லார்ட் கம் அப்படின்னு ஒரு கூட்டம் வாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி 1 மணி நேரமா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அவசியம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, ஏன் சும்மா வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ சத்தியம் நமக்கு தெரியல. அந்த தேவ மனுஷன் சொன்னார், நம்ம கூட இருந்து நம்ம தெரியாம இருக்கிறோம். அப்போ இதுவும் அதே மாதிரிதான். கர்த்தர் நம்மகிட்ட பேசியும் பேசாதவர் போல இருக்கிறோம். நம்மளோட கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் சிலரோட, நான் ஏற்கனவே உன் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினேன், உன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெளிவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். நான் கர்த்தர் சமூகத்தில் நிற்பேன், கர்த்தர் என்னோட பேசணும். இன்னைக்கு மத்தியானம் ப்ளூ கலர் சட்டை போட்டு வெளியே போ, கர்த்தர் சொல்லணும். இப்படிலாம் யோசிக்கிறீங்க. நான் உங்களை தப்புன்னு நான் சொல்லலை. இன்னும் நிறைய பேர் யோசிக்கலாம், நீ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அந்த நபரிடம் அதை கொண்டு போய் சொல் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்ற அதெல்லாம் நடக்கும்பா, நடக்காதுன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை திருந்துன்னு சொன்ன காரியத்துல திருந்துனீங்களா? என் பக்கமா வா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு வாஞ்சியும் விருப்பத்தையும் கொண்டு வந்தாரு. வசனத்தை வாசிக்கும் பொழுது என் சமூகத்துல உபவாசம் இருன்னு சொன்னாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோட பேசினாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்களா? நான் கேட்கல. கர்த்தர் சொல்றாரு, அவைகளால் எச்சரிக்கப்பட முடியும்.